சிட்னியில் நாளை துவங்கும் 5வது டெஸ்டில் ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு இந்திய அணிக்கு கேப்டனாக பும்ரா நியமிக்கப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலியா சென்ற இந்திய அணி 5 போட்டி கொண்ட பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடரில் பங்கேற்கிறது. பெர்த்தில் நடந்த முதல் போட்டியில் மட்டும் இந்தியா வென்றது. ஆடிலைடு மெல்போர்னில் தோற்க பிரிஸ்பேன் டெஸ்டேரா தொடரில் 1-2 என பின்தொடங்கியுள்ளது. கேப்டன் ரோஹித்தின் மோசமான ஃபார்ம் அவருக்கு எதிராக உள்ளது. இதனால் சிட்னியில் நடக்கும் கடைசி போட்டியில் அவர் விளையாடுவாரா என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் கேப்டன் தொடர்பாக ஆங்கில மீடியாக்களில் வெளியான தகவல், கேப்டன் பொறுப்பில் இருந்து ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு உள்ளது. அவருக்கு பதில் பும்ரா புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டு உள்ளார். 4வது டெஸ்டில் நியமிக்கப்பட்ட சுப்மன் கில் ரோஹித் சர்மாவுக்கு பதில் சேர்க்கப்படுகிறார். துவக்க வீரராக KL ராகுல் மீண்டும் களமிறங்குகிறார். காயமடைந்த ஆகாஷ் தீப்பிற்கு பதில் பிரதீப் கிருஷ்ணா சேர்க்கப்படுவார். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.